கொஞ்சம் பைக்கு மேலே நிமித்துக்கிறேன், லைட்டில் நிமித்துக்கிறேன், ஸ்டாண்டு நிமித்துக்கிறேன். அப்படி வச்சு குறைச்சி. வள்ளி திருமண நாடகத்தில் நம்பிராஜனா நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் மாயகுலம் மாதவன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறி ஆடையும் நான் ஒரு கனவு காண்கிறேன் என்ற நூல் மருதன் எழுதிய நூலும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு நாடகத்திற்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், நாடகக்கலை என்பது இந்த நவீன யுகத்தில் இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரி ரசிகர் இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆகையால் வள்ளி திருமண நாடகத்தில் நம்பிராஜன் என்ற ஒரு பாத்திரத்தை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். இந்த நாடகத்தை எப்பொழுதும் நம்பிராஜன் ஒரு கேரக்டர் தொடர்ந்து கொண்டது என்றது தமிழ்நாடு நாடக நடிகர்கள் சங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளாக ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நாங்கள் சங்கத்தில் சொல்லி அதை மீண்டும் தொடர்வதற்கு 10 பாட்டு பண்ண போடுவாங்க, அதனால தான் போட மாட்டாங்க. எனது குருநாதர் திரையரகம் டி.எம். பாலமுருகன் அவர்களுக்கு நன்றி சொல்லி, மேலும் நிறைய குருநாதர்கள் எனக்கு உண்டு. நான் ஒவ்வொரு முறையும் பல சந்தேகங்களை எழுப்பும் பொழுது அனைத்து கலைஞர்களும் எனக்கு உதவி இருக்கிறார்கள். குறிப்பாக மானாமதுரை பொறியாளரும் ஹார்மோனிய கலைஞருமான ஆண்டவர் அண்ணார் கூட இந்த பாடலை பாடச் சொல்லி நேற்று தான் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பாடலை பாடினீங்கன்னா நல்ல ஒரு தோரணையாக இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி பல ஆலோசனைகளை தந்து வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கம் சொல்லி, இந்த மேடையிலே நான் மிளிர்வதற்கு காரணமாக இருந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு ஐயா நரசிங்கம் ஐயா அமைப்பாளர் அவர்களுக்கும், இந்த கிராமத்து பெரியவர்களுக்கும், விழா கமிட்டியார்களுக்கும், இங்கே எனது பாடலுக்கு உயிரோட்டம் தந்த இசைக்கலைஞர் பெருமக்களுக்கும், அதை வெளி உலகத்திற்கு அழகாக எடுத்துச் சொல்லுகின்ற அருமை ஒளிபரப்பு நிறுவனத்தாருக்கும் ஒளிபெருக்கி நிறுவனத்தாருக்கும் நன்றியை சொல்லி எனது கதையை துவங்குகிறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே தொண்டை நாடு குறிஞ்சி நிலத்திலே சிற்றூரை பரிவாரம் செய்து வருகின்ற நம்பி மன்னன் நான். எனக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதும் கலையரசி போன்ற ஒரு பெண் குழந்தை இல்லையே என்றதொரு ஏக்கம். அதை என்னுடைய முருகப்பெருமான் நிறைவேற்றும் விதமாக நான் ஒரு நாள் காட்டுக்கு சென்ற பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்திலே வள்ளி கொடிகளுக்கு இடையே ஒரு சிறு குழந்தையின் அழுகை சத்தம் குகா குகா என கேட்டது. ஓடி சென்று பார்த்தபோது அழகிய சிறு பெண் குழந்தை. அதை அப்படியே எடுத்து வந்து அதற்கு வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட இடத்திலே கிடைத்தவையால் அதற்கு வள்ளி என பெயரிட்டு நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறேன். தற்பொழுது எனக்கு இந்த மேடையிலே ஏறுவதற்கு வாய்ப்பினை நல்கிய அந்த முனியப்ப சாமியை பற்றி ஒரு பாடல் பாட வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. குடும்பத்தோடு குவாங்களுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறையணைத்து முனியனிடம் சொல்வோம், முனியப்ப சாமியிடம் குறையணைத்து சொல்வோம். குடும்பத்தோடு குவாங்களுக்கு வருவோம், நாம வருவோம், நம்ம குறையணைத்து முனியனிடம் சொல்வோம், முனியப்ப சாமியிடம் குறையணைத்து சொல்வோம். குடும்பத்தோடு கோயிலுக்கு வருவோம், நாம வருவோம், அந்த குறைகளையே முனிப்பனிடம் சொல்வோம், முனியப்ப சாமியிடம் சொல்வோம். நாம பொங்கல் வச்சு பூஜை வச்சு படையல் போடுவோம். குடும்பத்தோடு
வளர்ப்புகளை நீங்கள் தானே எங்கும் கேளுங்க. குடும்பத்தோடு வாங்களுக்கு வருவோம், நாம வருவோம். குறையனைக்கு முடிஞரிடம் சொல்வோம், இந்த சுவாமியிடம் குறையனைக்கு சொல்வோம். குடும்பத்தோடு வாங்களுக்கு வருவோம், நாம வருவோம். குறையனைக்கு சுவாமியிடம் சொல்வோம், இந்த சுவாமியிடம் குறையனைக்கு சொல்வோம். நன்றி நன்றி. எமது ஆட்சி செம்மையாக நடந்து கொண்டு வருகிறது. இருப்பினும் என் மகன் வீரத்தேவனை நகர்வலம் சென்று வரும்படி அனுப்பியிருந்தேன். அப்பா என்று சொல்லும் முன்னே வந்து விட்டேன். என் மயன்னா அப்படிதான், எள்ளுன்னா என்னையா வந்து நிற்பார். தந்தையே, நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக காப்பி சாப்பிட்டு கொண்டு நல்லாக இருக்கிறார்கள். சரி, எந்த குறையும் இல்லை. சரி, மாதம் மும்மாறி மழை பொழிகிறது. கோவில்களில் ஆறுகால பூஜை சிறப்பான முறையில் நடைபெறுது. சபாஷ். ஆனா ஒரே ஒரு குறை. என்ன குறை? மக்கள் கேட்கிறார்கள், மன்னனுக்கு ஒரு நீதியா மக்களுக்கு ஒரு நீதியா என்று நம்மளை பார்த்து ஏசுகிறார்கள். ஆடாரா. நமது குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிர் விடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். ஆமா. நமது தங்கச்சி உடனே காட்டுக்கு காவலுக்கு அனுப்ப சொல்லிடுறாங்க. நிச்சயமாக அழைத்து வருகிறேன். நீங்கள் சொல்வது போல நாம் உடனே அனுப்பி ஆக வேண்டும். சென்று வருகிறேன். அழைத்து வாருங்கள் தங்கை.
கருணை செய் சரஸ்வதியே நன்றி. ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்னது அப்படின்னா வெண்தட்டு செந்தட்டு பொன்தட்டுவாங்க. அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும், தமிழ் என்ற தட்டு திறக்கணும் அப்படின்னாலும் ஏன்னா அந்த தட்டை காட்டிலும் இந்த நாடக கலைஞர்கள்லாம்
ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய அந்த கைத்தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. அப்பேற்பட்ட கைத்தட்டி அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. ஒரு பாடல் பாடுறது பெரிய விஷயமே இல்லை. ஏப்பா ஏ இந்தப்பா ஏ என்ன இடம் பத்தலன்னு சண்டை ஓடுறீங்களா? ஒரு 2 பேத்துக்கு என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நாடகத்தை கெடுத்து போடாதீங்க. ஆக ஒரு பாடல் பாடுறது பெரிய விஷயமே இல்லை. நீங்கெல்லாம் கை தட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இங்கே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள். ஆமாம், இவங்க தான் காரணமே. உண்மையிலே இந்த கைத்தட்டு பாராட்டலாம் இந்த ஒளிபெருக்கிக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் சிறந்தது. அங்கே தான் அப்படி இருக்கணுங்க. ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பார்க்க என்ன ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே, நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு உண்மையிலே அற்புதமான ஒளிபெருக்கி. நல்லா இருக்குனே, நன்றி. சிரிச்ச முகமா உட்காருனே, நல்லா இருக்குனே சார். ஆக அற்புதமான இசைக்கலைஞர்கள். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, இது 2 தான் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அதுல முக்கியமான புள்ளி யாருப்பா? நாமெல்லாம் தொழிலாளினா நம்மளுக்கு முதலாளி யாரு? எங்க முதலாளி, தங்க முதலாளின்னு மாதிரி. உண்மையிலே எத்தனையோ நாடக அமைப்பாளர் இருந்திருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த தங்க முதலாளினா உண்மையிலே தங்கமான மனிதன் யாருன்னா நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு அப்பா, அன்பு தந்தையுமாகிய களத்தூரை சேர்ந்த நரசிங்கம் அப்பா அவர்கள். அவர் சரியா இருக்கணும்யா, கண்டிப்பா. உண்மையிலே நல்ல மனிதே. ஆமா, அப்பேற்பட்ட நரசிங்க அப்பா சரியா இருந்தாத்தான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அதில் கலை வந்துட்டாலே கல்லகலன்னு இருக்கணும். என்ன கிட்டா திருக்க அப்படி இருக்கணும். சூப்பரா என்ன மருமையனே. சரி, ஆக இருந்துட்டாலும் இங்கே யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது பாசமிகு அன்பு சகோதரர் மாயகுலம் மாதவன் அண்ணார் மற்றும் எனது அன்பு சகோதரர் ஆண்டவர் அண்ணார் அவர்களுக்கும் எனது சாரும் எங்களது கலை குடும்பத்தினர் சாரும் நன்றி 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 நன்றி. ஆமாம், நாங்கள் எத்தனையோ பகுதிக்கு நாடகத்திற்கு செல்கிறோம். ஆனால் இப்போ ஏற்பட்ட தாய்மார்கள் கூட்டத்தை பார்க்க முடியலை. ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு ஆண்கள் கூட்டம் குறைவாக தான் இருக்குது. இன்னைக்கு பெண்கள் கூட்டம் தான் எங்கள் வரைக்கும் தான் நிறைய உட்காந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியில இருக்கணும். நிறைய இருந்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். பிறகா ஓம்கார பொருளின் உட்பொருளாய் விளங்கி ரேங்கார தொடியுடன் ஈசலாரின் ஒரு சிவிதியில் முழங்கி ஆங்காரும் இல்லாத அடியவர் கருள்கோரும் நரவணங்கும் ஆண்டவா. பிறகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் பிடைந்த மையம் ஜெபமெல்லாம் புயல்படுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வேள்வி மலைக்கு அருகே உள்ள சேட்டூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் நிறு பருவங்களையும் தாண்டி மங்கை பெருமைதனால் முருகன் திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா, எல்லோரையும் காப்பாத்துப்பா. 2 வைங்க. சரவண என்னவா என்னவா இருக்கு மஞ்சள் சட்டைக்கு? இந்தானே என்னண்ணே, என்னைய பாருண்ணே, நாங்க தீர் கிடைக்கு. ஆமா, ஏன் அழகுல பெரிய நான் பெரிய ஐஸ்வர்யா ராய். சரி சரி, நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா ஏத்துனே. சரவண பொய்கையில் நீராடி துணிதன் தருள் என்றே முருகனிடம்
வாங்க, வாங்க. தாயர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை. வள்ளியாக நடித்து கொண்டிருக்கும் கலையரசி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறி ஆடையும் மலர் மாலையும் புத்தகமும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. புத்தகம் கிழவனும் கடலும், எர்னட் கெமிங்கோ எழுதிய கிழவனும் கடலும் என்ற ஒரு அற்புதமான நாவல். புலிட்சர் விருது பெற்ற ஒரு எழுத்தாளர், நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர், அவருடைய நூல் சகோதரி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இருக்கட்டும். ஏன்னா வள்ளுவர் பெருந்தகை 1330 குறள் கொடுத்துருக்காரு. இந்த 1330 குறளுக்கும் 133 அதிகாரத்தை கொடுத்து 133 அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்களை வகுத்து வச்சிருக்காரு. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்றிருக்காங்க. அப்பேற்பட்ட செல்வத்திலே சிறந்த செல்வம் அப்படின்னா எதுன்னு பார்த்தா கல்வி செல்வம். அப்பேற்பட்ட அந்த கல்வி செல்வத்தை வாரி வழங்கிய, இந்த நூலை வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினர் சரம் நன்றி 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 நன்றி. எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினர் சரம். எனது அன்பு அப்பா நாடக அமைப்பாளருமாகிய மரியாதைக்குரிய அன்பு அப்பா நரசிங்கம் அப்பா அவர்கள் சரம் நன்றி 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 நன்றி. இறந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கிழவனும் கடலும். போடு சீக்கிரம். சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் தாயர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு அப்பா வந்திருக்காருல்ல, அப்பா சந்திச்சுவோமா? ஆமா ஆமா. அப்பா டாடி அப்பா வணக்கம்ப்பா. எனக்கு அப்பா மாதிரி இல்லை, எனக்கு அண்ணன் மாதிரி இருக்காரு அப்பா. சரிப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்னப்பா காரணம்? என்னப்பா? நீ காட்டிற்கு திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். திணைக்காவலுக்கா? ஆமா. திணைக்காட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஆமா. திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். திணைக்காவலுக்கு நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆமா. சரி, காவலுக்கு போறது சரி. என்னை காட்டுக்கு அனுப்புறீங்களே, நான் யாருப்பா அந்த இடத்துல? என்னுடைய மகள். உங்க பிள்ளையா? ஆமா. உண்மையை சொல்லுங்க முத. ஒரு அப்பாவை பார்த்து நீங்க முதல்ல இந்த கேள்வியே கேட்கலாம். அப்படி கிடையாது, பெற்றால் தான் பிள்ளையான் இருக்காங்க. நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி கொண்டு போய் காட்டுல விடுவீங்களா? அப்படி இல்ல. நீங்க அதாவது நீங்க எடுத்து வளர்த்த பிள்ளை, நானு வளர்ப்பு மகள், அதனால என்னைய கொண்டு போய் காட்டுல விடுறீங்க. என்ன காரணம் அப்பா? அப்படி நினைக்க கூடாது. வளர்ப்பு மகளா இருந்தாலும் சரி, பிறந்த மகளா இருந்தாலும் சரிதான். சரி, நம்மளது குல வழக்கப்படி திணைக்காவலுக்கு அனுப்புவது வழக்கம். அது போக உன்னை போன்ற ஒரு பெண்மகள் வேண்டும் என முருகப்பெருமானிடம் நான் வேண்டுதல் வைத்திருந்தேன். நேற்றிக்கடனா? அது சரி. ஆக அப்பா வந்து திணை காட்டுக்கு, திணை காவலுக்கு, நந்தவனத்துக்கு ஆலோலம் சோ அப்படின்னு பறவை வரட்ட சொல்றீங்க. காவலுக்கு போய் சொல்றீங்க. ஏன்னா அவன் சொன்னது போல வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடித்து வெண்க திணைக்காவல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு பாருங்களேன், 7 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சான். 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக அப்படியெல்லாம் இருந்துட்டாலும் என்னுடைய தந்தையாகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி மங்கை பருவம் அடித்தவனும் திரு காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்று கடன் காரணமாக காவல் புரிய சொல்றீங்க. அப்படிதானேப்பா? சரி, காவலுக்கு போறது சரி. காவல் எந்த முறையில பார்க்கணும்? வானம்பாடி வருகின்ற பறவைகளை ஆலோலம் சோ என்று கானம்பாடி விரட்ட வேண்டும். பறவைகளை கல்லால் அடித்து விடக்கூடாது, காயப்பட்டு விடும். சொல்லாலே தான் அடிக்க வேண்டும். கல்லால் அடித்தால் பறவைகளுக்கு உயிர் சேதம் ஏற்படும். சொல்லால விரட்ட வேண்டும். சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவன் வைத்து விரட்ட வேண்டும். கவன் வைத்தா? சரி, கவன் வச்சு விரட்டுறதெல்லாம் சரி. காவலுக்கு போறது சரி. என் கூட யாரும் துணைக்கு வர்றாங்களா? ஒத்தையில் அனுப்புறீங்களா? நிச்சயமாக ஒத்தையில் அனுப்ப மாட்டேன். உன்னோடு தோழிகள் வருகிறார்கள், அண்ணன்மார்கள் வருகிறார்கள். ஓஹோ, என்னுடைய தோழி பெண் வருகிறார்கள். ஆமா, அண்ணன் 7 பேர் வர்றாங்க. கண்டிப்பா. அப்படிதானேப்பா? சரி இருக்கட்டும். நீங்க
நான் காட்டுக்குள் வேட்டையாடி கொண்டிருப்பேன். சரி. அப்பா என்று அழைத்தால் தப்பாமல் வந்து விடுவேன். ஆனா விடியறக்குள்ளே உங்க பேரை நல்ல முறையில் எடுத்துடுறேன். சரி இருக்கட்டும். இருந்துட்டாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு நம்பி வேடனாக நடிக்கக்கூடிய அன்பு அண்ணன் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இருங்க இருங்க இருங்க. தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? தெரியுமா தெரியாதா? அவர் யார் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் மாயகுலம் மாதவன் அண்ணா அவர்கள். அவர் தான் அப்போ நம்பிராஜன் போட்டு வர்றாரு. ஏன்னா எத்தனையோ யூடியூப் சேனல் எடுத்திருக்காங்க, எத்தனையோ யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எத்தனையோ பேர் எடுத்திருக்காங்க இன்னைக்கு. அப்படி அத்தனை பேர் இருந்துட்டாலும் நம்ம நாடக தொழிலில் கலை ஆர்வத்துடன் இந்த இடத்துல வந்து இந்த நம்பிராஜன் வேடம் நான் போட்டு தான் அவனு ரொம்ப நாடகத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஆமாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அண்ணார் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிண்ணா, நன்றி. எல்லாரும் ஒரு ஜோரா கை தட்டுங்கப்பா. ஆனா உண்மையிலே நல்ல ஒரு ஞானஸ்தி. நம்பிராஜ வேடம் வந்து எத்தனையோ பேர் ஆமா அப்படிலாம் வந்திருக்காங்க, வேடம் அணிந்து வந்திருக்காங்க. ஆனா இப்படி பாடல்கள்லாம் யாரும் சரியா அந்த சுதியோட என்னங்க தாளத்தோட சுதி லயம் தாளம்டுவாங்களா அதோட யாருமே பாடுறது கிடையாது. நான் உண்மையிலே சொல்றேன். ஆனா இன்னைக்கு ஞானஸ்தி அப்படின்னா சுதியோட பாடக்கூடிய அண்ணன் யாருன்னா இவர் வந்து இப்படி பாடுறாரான்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஜோரா கை தட்டுங்க டைமர்களா. நன்றி நன்றி நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் நன்றி 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 நன்றி. போயிட்டாங்கப்பா. அப்பா போயிட்டாரு. ஏய் அப்பா எங்க போறாரு? அம்மாட்ட போய் விஷயத்த சொல்ல போறாரு. சரி அப்பா போறது சரி. அப்பா எங்க போச்சுனாரு? எங்க போச்சு? காட்டுக்கு போச்சுனார்ல. காட்டுக்கு போச்சுனார். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவல் பார்க்க நம்ம அப்பா சொன்னதை கேட்கணுமா? காவலை பார்க்கணுங்க. சரி எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சாதான் சிறப்பு. காவலை பார்த்துக்கிட்டே சரி காவல் பார்க்கறது சரி. காவல் பார்ப்பதற்கு முன்பாக சற்று காதல்னு ஒண்ணு இருக்குல்லங்க. அப்பா சொன்னார் அப்படி. நான் பார்க்கணுங்க. நீங்க பார்க்கணுமா? வயது அப்படிங்க. என்னுடைய வயது தெரியுமா? என்னுடைய வயது 12ல இருந்து 13 ஆரம்பம். 12ல இருந்து 13. பொய் சொல்லாதீங்க. என்ன பொய் சொல்லாதீங்க? ஏங்க வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தானேப்பா ஆரம்பமே. ஆமா அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்ய? ஆசையா மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில எத்தனை ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலைன்னு இருக்காங்க. அதுல இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க. அதுதான் பேராசை. பேராசை பட்டுட்டோன்னு வைங்களே பெரிய நஷ்டம். அவரை கஷ்டத்துக்கு போக கூடாதுன்ற காரணத்தால பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமாங்க. அவர் எப்ப வருவாரு? எப்படி வருவாரு? அடே அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா 8 மணிக்கு ஆளு வெளியில வந்துருவாரு. 8 மணிக்கு அவர் போயிடுவாரு சிவங்க. அது சரி. அப்படி ஆளையா கூட்டிட்டு வந்திருக்கோம். குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் வந்துருவாரு வல்லரசன் அவர்கள். 3 மணி அளவில் வந்துருவாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானே 5 வயதுல அரியா பருவத்தில் நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானே என் கண்கள் இருந்து அப்படி வா வா வான்னு அந்த அஞ்சரையில நீ நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். நீ இன்று நான் பாட வேறேது கீர்த்தனம்.
தலைவா சந்திக்கணும்ல என்னப்பா? ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாதுன்றக்காக. என்ன காரணம்? இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? முனியப்ப சுவாமி. ஆமா, முனியப்ப சுவாமி. ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு என்ன காரணம் அப்படின்னா, நாமெல்லாம் வந்திருக்கோம்னா என்ன, எல்லாம் யாருடைய அருளால வந்திருக்கோம்? இங்க இருக்கக்கூடிய முனியப்ப சுவாமி அவருடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்கெல்லாம் நாமெல்லாம் வர முடியும். என்னப்பா? ஆமா, கண்டிப்பா. ஆமா, எல்லோருக்கும் அவருடைய அருள் கிடைக்கட்டும். ஆமா, இப்ப சரி, முனியப்ப சுவாமி ஆலயத்துக்கு போறோம். முனியப்ப சுவாமி ஆலயத்துக்கு போகின்ற பொழுது என்ன கொடுப்பாங்க? கோவில்ல திருநீர் கொடுப்பாங்க. திருநீர் கொடுப்பாங்க. பிரசாதம் என்று சொல்லக்கூடிய திருநீர். ஆமா. திருநீரிட்டார் யார் கேட்டார்? சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார்? சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனேன்றிருக்காங்க. இதுல என்ன ஒரு காரணம் அப்படின்னா, முனியப்பா சுவாமி ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்குறாங்க. அந்த திருநீர் என்ன செய்யறோம்? நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல திருநீர் கொடுத்தாங்கன்னா அந்த திருநீரை நெற்றியில இட்டு அந்த ஆலயத்திலே கோவில்ல வச்சுட்டு போயிடுவோம். அது எந்த கோவில்ப்பா சொல்லுங்க யாராவது? சிவன் கோவில், சிவன் ஆலயம். ஏன், என்ன காரணம்? அந்த ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீர் கொடுக்கின்ற பொழுது அந்த திருநீரை நம்ம கோவில்லே வச்சுட்டு போயிடுவோமே. நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை ஆலயத்தில் வச்சுட்டு போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. சிவன் சொத்து குலம் நாசம். ஏன் சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க? சிவனுடைய ஆலயத்தில் திருநீரை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா? கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது சிவனுக்கு சொத்து யார் தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. நம்ம பெருமாள் கோவிலுக்கு போறோம் அப்படின்னம்னா புண்ணியத்தை சேர்க்க போறோமா பாவத்தை சேர்க்க போறோமாங்க? யாரான்னு சொல்லுங்க. சொல்லுங்க சும்மா. புண்ணியத்தை சேர்க்கணுமா பாவத்தை சேர்க்கிறோமா? பாவம்ன்றீங்க, புண்ணியம்ன்றீங்க. பாவத்தை சேர்க்கவா கோயிலுக்கு போகிறோம்? ஏன் கடவுளே, புண்ணியத்தை சேர்க்க அப்படி சொல்லுடி, புண்ணியத்தை சேர்க்குன்னு சொல்லுடி. ஆக புண்ணியத்தை சேர்க்க போகிறோம், ஆனால் அங்கே போய் நம்ம பாவத்தை தான் சேர்க்குறோம். என்ன காரணம் தெரியுமா? பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், தீர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தை என்ன செய்கிறோம்? அப்படி கையில் வாங்கிக்கிட்டு வாங்கினதுக்கப்புறம் கண்ணிலே அப்படியே ஒத்தி கொண்டு நம்ம பருகி விட்டு தலையில் தடவிடுறோம். நம்ம எச்சி பட்டதை கொண்டு போய் என்ன செய்கிறோம்? தலையில் தடவிடுறோம். தலையில் தடவலாமா? எச்சி பட்டதை கொண்டு போய் தலையில் தடவுனோம்னா அதுதான் பெரிய பாவம். ஏன்னு கேளுங்களே, பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம பக்தர்களுக்கு தலைக்கு மேலே ஒன்று வைப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்கப்பா. கிரீடம். வேற மகுடம். சரி, கிரீடம், மகுடம், குல்லா நல்லா இருக்கு. சரி, ஆக பெருமாள் கோவிலுக்கு போகின்ற பொழுது நம்ம தலைக்கு மேலே வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜடாரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஜடாரி. இந்த ஜடாரி என்பது பெருமாளுடைய திருவடி. அப்பேற்பட்ட பெருமாளுடைய திருவடியை கொண்டு போய் நம்ம தலைக்கு மேலே வைக்கிறாங்க. நம்ம அந்த தீர்த்தத்தை வாங்கினோடனே நம்ம பருகிட்டு என்ன செய்கிறோம்? தலையில் தடவிடுறோம். தலையில் தடவுனதுக்கு அப்புறம் தான் பெருமாளுடைய திருவடியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது பாவமா புண்ணியமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கப்பா. பாவம் தானே? ஐயோ பாவம். சரி, பாவந்தே, அது புண்ணியமே கிடையாது. அப்போ நம்ம எச்சி பட்டதை கொண்டு போய் தலையில் தடவி பெருமாளுடைய திருவடியை வச்சு அது பாவம் தானேயா? அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது. ஏன்னா அப்போதான் அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை பெற முடியும். பரவாயில்ல, மஞ்சள் சட்டை அண்ணன் ரொம்ப சுறுசுறுப்பாக உட்காந்துருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு கேட்கறதுக்கெல்லாம். சரி, அப்படி இருக்கணும். இருந்துட்டாலும் இந்த துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, துளசி தீர்த்தம் கையில் கொடுக்குறாங்கல்ல, அந்த துளசி தீர்த்தம் ஏன் கொடுக்குறாங்க? எதுக்குப்பா கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம்? தொண்டை சலிக்க. அது சரி, இது நல்லா தான் இருக்கு. துளசி தைலம் வைப்பாங்களாமா? பஸ் பஸ்ஸுக்கு வைக்கிறாங்க. அது நாட்டு வைத்தியம்லாம் துளசியை சாப்பிடணும் அப்படின்வாங்க. நீங்க வேற துளசின்னு சொல்லாதீங்க, நீங்க வேற. ஆக வாருங்களே, பெருமாள் கோவில் ஏங்க, பெருமாள் கோவிலுக்கு போயிட்ட போது துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, என்ன காரணம் அப்படின்னா, அதாவது விருந்தை என்ற பெண்மணி, இந்த பெண்மணியோட கணவர் யார்? விருந்தையுடைய கணவர் அப்படின்னா ஜலந்தராசுரே. இந்த விருந்தை வாங்கின சாபம் என்ன அப்படின்னா, தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை வச்சுக்க கூடாது. அப்படின்னா என்ன தெரியுமா? தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு அடுத்த ஆடவனே அந்த அம்மா ஏற எடுத்து பார்க்கக்கூடாது.
அடுத்த ஆடவனை ஏறெடுத்து பார்த்துட்டாங்கன்னு வைங்களே, அந்த பெண்மணியோட கற்புத்தன்மை இழந்து விடும், கணவர் உயிர் பிரிஞ்சிடும். அப்படி ஒரு சாபம் வாங்கினவங்க யாருன்னா பிருந்தை. இந்த பிருந்தை என்ன செய்றாங்க, பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இது எல்லாமே ஈசனுடைய சூழ்ச்சியின் காரணமாக மகாவிஷ்ணு கூப்பிடுறாரு, எப்படியாவது பிருந்தையுடைய கணவர் ஜலதராசுரனை வதம் பண்ணணும், அழிச்சு போடணும் அப்படின்னு பிருந்தையுடைய கணவர் போல உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு நீ போன்னு அனுப்புறாரு. அப்பதான் அவன் உன்னைய பாப்ப, என் புருஷன் வந்துட்டாருன்னு, தன்னுடைய கணவர் தான் வந்துட்டாருன்னு உன்னை ஏற எடுத்து பாப்பா. கற்புத்தன்மை இழந்துருவா. அவன் கற்புத்தன்மை இழந்துட்டானா கணவர் உயிர் பிரிஞ்சிடும், நீ போப்பான்னு அமுச்சு விட்டுறாரு. எப்படி வர்றாரு மகாவிஷ்ணு, பிருந்தையுடைய கணவர் ஜலதராசுரமானி வர்றாரு. அப்படி வருகின்ற பொழுது பிருந்தையாகப்பட்டவங்க பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே உடனே நம்ம தன்னுடைய கணவர் போல தெரிகிறதே வருகிறது வர்றது அப்படின்ட்டு ஏறெடுத்து பார்த்தாங்கல்ல. பார்த்த உடனே அந்த பெண்மணியோட கற்புத்தன்மை இழந்து விட்டது, கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. அப்பதான் பார்த்தாங்க, நம்ம கற்புத்தன்மை இழந்துட்டோம், கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த உயிர் தேவையானு இந்த பிருந்தையாகப்பட்டவங்க என்ன செய்றாங்க, தன்னைத்தானே எரித்து சாம்பல் ஆயிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தாரு மகாவிஷ்ணு, பாவம் அந்த பொம்பளை புள்ள, நம்ம யாரை அழிக்க வந்தோம், பிருந்தையுடைய கணவரை, ஆனா இந்த பெண்ணோட உயிர் போயிருச்சே அப்படின்னு இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சாப விமோசனம் கொடுக்கணும்னு நேர கைலங்கரி போறாரு. கைலங்கரி போன உடனே சக்தியை பார்க்கிறாரு, நடந்த விஷயத்தை சொல்றாரு. அந்த அம்மா கையில 2 விதைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. வந்து அந்த பிருந்தை எரிந்த சாம்பல்ல தெளிச்சு தூவுறாரு. அதுல இருந்து கிடைத்துதான் துளசி ஆகப்பட்டது. இந்த துளசி என்ன செய்றாரு, இந்த பெண் இறப்பதற்கு காரணம் நாமதான். இந்த பெண் மூலமாக வந்த இந்த துளசியவே என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த துளசியவே பிரசாதமா கொடுக்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு துளசி வந்த காரணம், துளசி தீர்த்தம் கொடுக்க வேண்டும், துளசி வர காரணம். அதே போல இந்த பெண் இறப்பதற்கு காரணம் நாம தான். இந்த பிருந்தை மூலமாக இந்த வந்த துளசிய, அதாவது என்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த துளசியவே எனக்கு மாலையாக சூட்ட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு காரணம் இருக்கு. எப்பா என்னதையா உங்களுக்கு பிரச்சனைனே தெரியலையே, நான் இங்கே கத்திக்கிட்டு கிடைக்க நீங்க அங்கிட்ட அங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண, சரி அப்படிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு. ஏத்துக்கிறீங்களா, நீங்களா ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கணும், அப்படி கையை தட்டுங்க. சரியப்பா சரி. அப்படி இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்சியில் விரைவா சந்திக்கணும். நம்ம பேசிக்கிட்டே கிடக்க அங்கிட்ட அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு ஒரு நாடகம் நடக்குது போல ஏதோ. ஆமாம் சரிப்பா சரி, ஓகே, நன்றி நன்றி நன்றி, இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு பாடுபாடு சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. மனக்குது சந்தனம் இங்கே மனக்குது, ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மனக்குது, இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மனக்குது மனது, என்ன மனக்குது, என்ன மனக்குது மனது, என்ன மனக்குது, இந்த மான ஊதுவத்தி அங்கே மனக்குது, இங்கே மனக்குது சந்தனம், இங்கே மனக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மனக்குது. மணக்குது மலையில் என்ன மணக்குது, மனிதனுக்கு கண்டது என்னைய மனக்குது,
சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும். காலதாமதம் காரியத்துக்கு கேடு. காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கோப்புன்றக்காக அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி சத்திய பிரியா. என்னப்பா அப்பேற்பட்ட சத்திய பிரியாவை சந்திக்கணும். அந்த சத்திய பிரியா வந்தா தான் திறமை சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்னொருத்தர் இருக்காளப்பா, புதிதாக வேலைக்கு சேர்த்தவள். அவதான் தண்டுராணி. தண்டுராணியா? இப்பதான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்கோம். கேரளால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்பேற்பட்ட அவளையும் சந்திக்கணும். அவர்கள் அந்த இரண்டு ராணியை வந்தா தான் திறமை சிறப்பா இருக்கும். அந்த ராணிகளை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடல், நம்ம குயில் பாட்டு. குயில் பாட்டு சித்ரா. நான் குயில் பாட்டு வந்தது அதை கேட்டு இளமானே இன்று வந்து இன்றும் என்னவோ அதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ குயிலே போ இனி நான் தானே அது ஒன்றாகம் இது என்றாலும் குயில் பாட்டு வந்தது இளமானே அதை கேட்டு வந்தது இளமானே பாட்டு
மாதிரி ஆயிடுச்சு போல. ஆமாம் ஆமான்றி என்ன. நன்றி 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 நன்றி. கைதடி அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி. எங்கள் அண்ணனுக்கு நன்றி. ஆமாம் என்னண்ணே மாயகுலம் மாதவனா கூட்டமெல்லாம் நிறைவாக இருக்குது. கூட்டம் விளையாட்டாலும் வேடிக்கை பார்க்குறக்கு ஆள்லேன்னு போய் உட்கார சொல்லுவோம். ஆமாம் இப்போ ஏன்னு நீ அங்கே வந்து உட்காந்துருக்க என்னண்ணே? சரி இருக்கட்டும். அந்த நாளும் சந்திக்க வேண்டிய அடியில் விரைவா சந்திக்கணும். காலதாமதம் காரியத்துக்கு. அதனால பொம்பளை பிள்ளைய சந்திச்சிருவோமா? சத்திய பிரியா சீக்கிரம் ஓடியாத்தா. திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உண்டு கலந்திடும் உறவை நாடி குன்றும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா Sakira